பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இரட்சகர் இயேசு ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே நாம் சில கேள்விகளுக்கு தெளிவாய் விடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக தேவன் எல்லோரையும் நேசிக்கிறாரா அல்லது கிறிஸ்தவர்களை மட்டும் நேசிக்கிறாரா என்று சொல்லி பார்த்தோம். இப்பொழுது ஐந்தாவதாக தேவன் ஏன் சாத்தானையும் பிசாசுகளையும் பாவம் செய்ய அனுமதித்தார் என்று சொல்லி பார்க்க போகிறோம். தேவன் ஏன் சாத்தானையும் பிசாசுகளையும் பாவம் செய்ய அனுமதிக்க வேண்டும்? தேவ தூதர்களோடும் மனித குலத்தோடும் தேவன் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துவதற்கான தேர்ந்தெடுத்தலை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கலகம் செய்த சாத்தான்களையும் விழுந்து போன தேவதூதர்களையும் பற்றிய பல விவரங்களை வேதாகமம் நமக்கு சொல்லவில்லை என்றாலும் சாத்தானே எல்லா தூதர்களுக்கும் மிக பிரதானமானவன் என்று சொல்லி மட்டும் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை பார்க்கலாம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேதுவாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேற்றுமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படிக்கு உன்னை அவர்கள் முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பசுத்த ஸ்தலங்களை பசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்னியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லோருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல்லி என்றார். நாம் பிரியமானவர்களே, அதாவது பெருமையினால் தேவனை எதிர்த்து போராடுவதற்கு அவனே தேவனாக இருக்க முடிவு செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் அதாவது லூசிபர் தேவனை நமஸ்கரித்து வழிபடவோ அல்லது அவருக்கு கீழ்ப்படியவோ அவன் விரும்பவில்லை. மாறாக அவன் கடவுளாக இருப்பதையே அவன் விரும்பினான். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை பார்க்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களையும் அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதின் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். அதாவது அவனுடைய விருப்பம் என்னவென்றால் தேவதூதர்களில் 1/3 பகுதியினரின் அடையாளபூர்வ சாத்தானை பின்பற்றுவதை தேர்ந்தெடுப்பதை விளக்குகிறது. பிரியமானவர்களே, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே
அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்வம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று பார்க்கிறோம். இந்த விழுந்து போன தேவதூதர்களானவர்கள் பிசாசுகளாக ஆனார்கள் என்றாலும் மனித குலத்தை போலன்றி தேவதூதர்கள் சாத்தானை பின்பற்ற வேண்டும் அல்லது தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஒரு நித்திய தெரிந்து கொள்ளுதலாக இருந்தது. இந்த விழுந்து போன தேவதூதர்கள் மனம் திரும்பி மன்னிக்கப்படுவதற்கு வேதாகமம் எந்த வாய்ப்பையும் அளிக்கவில்லை பிரியமானவர்களே. மேலும் தேவதூதர்கள் பாவம் செய்வதற்கு சாத்தியம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் தேவதூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதூதர்கள் என விவரிக்கப்படுகிறார்கள். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ பட்சபாதத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்கு கவனிக்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தான் மற்றும் விழுந்து போன தேவதூதர்களுக்கு தேவனின் மகிமை அனைத்தையும் அறிந்திருந்தனர். தேவனை பற்றி அவர்கள் அறிந்திருந்த போதிலும் அவர்கள் கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக தேவன் சாத்தானுக்கும் அவனோடு கூட்டாக நின்று கலகம் செய்த மற்ற விழுந்து போன தூதர்களையும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தேவன் அவர்களுக்கு வாய்ப்பளித்தாலும் கூட மனம் திரும்புவதாக பைபிளில் நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமாம் பிரியமானவர்களே, நாமும் எப்பொழுதும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசானவன் நம்மோடு கூட இருப்பவர்களை வைத்தே நம்மை வஞ்சிக்க பார்ப்பான். நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், உஷாராய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த அதே தெரிந்து கொள்ளுதலை, அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிவதா வேண்டாமா என்கிற தேர்ந்தெடுத்தலை சாத்தானுக்கும் தேவதூதர்களுக்கும் கொடுத்தார். தேவதூதர்கள் சுதந்திரமாக தெரிவு செய்ய விரும்பினர். தேவதூதர்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவோ ஊக்குவிக்கவில்லை. சாத்தான் மற்றும் விழுந்து போன தேவதூதர்கள் தங்கள் சுயாதீன சித்தத்தினால் பாவம் செய்தனர். எனவே அக்கினி கடலில் சென்றடையும்படிக்கு தேவனின் நித்திய கோபத்திற்கு பாத்திரரானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவதூதர்களில் 3 ஒரு பகுதியினர் தேவனுக்கு எதிராக கலகம் செய்வார்கள் என்றும் அதிநிமித்தம் நித்திய அக்கினிக்குள் செல்லும்படியாக சபிக்கப்படுவார்கள் என்றும் தேவன் அறிந்திருந்தார். எதற்காக தேவன் தேவதூதர்களுக்கு தெரிந்தெடுத்தலை வழங்கினார்? இந்த கேள்விக்கு வேதாகமம் வெளிப்படையாக பதில் கொடுக்கவில்லை. இதே கேள்வியை ஏதேனும் ஒரு தீய செயலுக்கும் கேட்கலாம். தேவன் ஏன் அதை அனுமதிக்கிறார்? இறுதியில் அது அவருடைய படைப்பு மீதுள்ள தேவனின் இறையாண்மையை கொண்டு வருகிறது. சங்கீதக்காரன் நமக்கு இப்படியாக சொல்லுகிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. சங்கீதம் 18:30 பார்க்கிறோம். தேவனுடைய வழி உத்தமமானது என்றால் அவர் என்ன செய்தாலும், அவர் என்ன அனுமதித்தாலும் அதுவும் உத்தமமானது என்பதை நாம் நம்பலாம். எனவே நமது உத்தமமான தேவனிடமிருந்த உத்தமமான திட்டம் பாவத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதாகும். இப்பொழுதுதான் நாம் விஷயத்திற்கு வருகிறோம். அதாவது தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது என்றால் என்ன செய்தாலும், அவர் என்ன அனுமதித்தாலும் அதுவும் உத்தமமானது என்பதை நாம் நம்ப வேண்டும். எனவே நமது உத்தமமான தேவனிடமிருந்து உத்தமமான திட்டம் பாவத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதாகும். ஏசாயா 55:8 மற்றும் 9 பார்க்கிறோம். நமக்கு நினைப்பூட்டுகிறபடி என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஏன் சாத்தானையும் பிசாசுகளையும் பாவம் செய்ய அனுமதித்தார் என்கிற சந்தேகம் யாருக்காவது இருந்தால் இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். பொல்லாத சாத்தானுடைய பொல்லாத பிசாசுகளுடைய பாவத்துக்கு உங்களை அனுமதிக்காமல் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அரணாய் இருந்து காப்பாராக பிரியமானவர்களே. ஆமென், ஆமென்.